அசுராவின் பண்டைய இராச்சியத்தில் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை கருஞ்சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்தபோது ஆரின் என்ற இளம் இளவரசன் தெருக்களில் அலைந்து தொலைந்து போன அடையாளத்தை தேடி அலைந்தான். அவர் ஒரு நாள் காலையில் அவர் யார் அல்லது அவர் எங்கிருந்து வந்தார் என்ற நினைவில்லாமல் எழுந்தார். மேலும் அவரது கழுத்தில் ஒரு சிறிய சிக்கலான வடிவிலான பதக்கமே இருந்தது. பதக்கத்தில் அரச குடும்பத்தின் சின்னம் இருந்தது. ஆனால் ராஜ்யத்தில் யாரும் அவரை தங்கள் இளவரசராக அங்கீகரிக்கவில்லை. ஆரின் சுய கண்டுபிடிப்புக்கான தேடல் அவரை ராஜ்யத்தின் புறநகரில் வாழ்ந்த புத்திசாலித்தனமான வயதான முனிவரிடம் அழைத்துச் சென்றது. முனிவர் ஆரின் கதையைக் கேட்டு இரக்கத்துடன் தலையசைத்தார். அவரது கடந்த காலத்தின் மர்மத்தை அவிழ்க்க உதவுவதாக உறுதியளித்தார். அவர்கள் நெருப்பின் அருகே அமர்ந்து நட்சத்திரங்கள் உயிர் பெறுவதைப் பார்த்து முனிவர் ஆரின் பண்டைய இராச்சியம் மற்றும் அதன் ஆட்சியாளர்களின் கதைகளைச் சொன்னார். கேட்கும்போது ஆரின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. கதைகளுடன் விவரிக்க முடியாத தொடர்பை உணர்ந்தான். ஆனால் அவன் உண்மையை நெருங்கிவிட்டான் என்று எண்ணியவாறே முனிவரின் முகபாவத்தில் குறும்பு தோன்றி, "உனக்குத் தெரியும் ஆரின், நான் உனக்கு தவறான கதைகளைச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன்" என்றான். ஆரின் முகம் விழுந்தது. ஆனால் முனிவர் சிரித்துக்கொண்டே தொடர்ந்தார், "நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் உங்களுக்கு நினைவில் கொள்ள உதவ முயற்சித்தேன். ஆனால் நான் அதை தவறாகப் பற்றிச் சென்றதாகத் தெரிகிறது." ஆரின் குழப்பம் ஆழமடைந்து ஞானியிடம் விளக்கம் கேட்டான். முனிவர் சாய்ந்து முகத்தில் ஒரு தந்திரமான சிரிப்பு பரவி, "நீ ஒரு இளவரசன் அல்ல ஆரின், உண்மையில் நீ கிழக்னோர் கிரகத்திலிருந்து காலப்போக்கில் பயணிக்கும் கோழி."